நீங்கள் தாராபுரம் ஏரியாவில் லேண்டு வாங்க போகிறீங்களா? நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் தான் அந்த லேண்டு கடைசி ஓனரே, யாருக்கு விற்க முடியாது. நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஏன் தாராபுரம் ஏரியா சைடு இப்போல்லாம் வீடியோஸே போகிறதில்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி போட்டு. நாங்கள் வந்துங்க ஒரு 10 லேண்டு பார்த்தோம் அப்படின்னா 10க்கு 7 லேண்டு வந்து லீகல் ஃபெயிலியர் ஆயிடுது. டெத் இருக்கிறதுல, வாரிசு இருக்கல, சர்வே நம்பர் தப்பாக இருக்குது, ஜீரோ வேலையை, அப்படி பிரச்சனையை பற்றி சொல்லிட்டோன்னா பல பிரச்சனை இருக்குது லேண்டில். இதில் எப்படி விற்க முடியும்? நிறைய பேர் பண்ணுறாங்க, அதை லீகல் செக் பண்ணி கொடுக்குறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு லேண்டையும் வந்து லீகல் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி அது வந்து பாஸ் ஆனால் மட்டும்தான் வீடியோவே போடுவோம். அந்த மாதிரி ஒரு 10 to 15 லேண்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம். கூடி சீக்கிரமே வந்து அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இறக்கி விட போகிறோம். ஒரு ஏக்கரு 12 லட்ச ரூபாயிலேருந்து 20 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம் வரைக்கும் ரோடு ஃபேஸில் நிறைய லேண்ட்ஸ் வந்து கொண்டு வர போகிறோம். அந்த மாதிரி லேண்டு தான் இப்போ தேடிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் லீகல் இப்போ தான் கிளியரன்ஸ் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக கூடி சீக்கிரம் இறக்க போகிறேன். தாராபுரத்தில் திரும்ப வந்து பழைய மாதிரி நீங்கள் எங்ககிட்ட லேண்டு வாங்கலாம் தாராளமாக. லேண்டை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை அப்படின்னா அது ரெண்டு தான். ஒன்று சரி பண்ணக்கூடிய பிரச்சனை, ஒன்று சரியே பண்ண முடியாத பிரச்சனை. சரி பண்ணக்கூடிய பிரச்சனைக்கு என்ன ஒன்று, நம்ம பொறுமையாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி அதை வந்து தெளிவாக வந்துட்டு கிளியராகிற வரைக்கும் ஒர்க் பண்ணுறேன். அந்த ஒர்க்கை தான் வந்து இப்போ நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். பிரச்சனைனா உடனே பிரச்சனை கிடையாது, சரி பண்ணலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் சரி பண்ணி கூட கொடுக்குறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேங்க. நீங்கள் லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, அது முக்கியமாக தாராபுரம் ஏரியா சைடு லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எங்கே வேணால் போய் வாங்கிக்கோங்க. லீகல் தெளிவாக வாங்கணுன்னா மட்டும் எம்பி ரியல் எஸ்டேட்டுக்கு வாங்க.